ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மூம்பா ஃபெஸ்டிவல். இது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்துல மெல்பர்ன் நகர்ல நடைபெறுற ஒரு மிக பிரபலமான இலவச மற்றும் பொழுதுபோக்கு கலாச்சார நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வருஷம் 2025 பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல யாரா ரிவர் கரையோட அமைஞ்சிருக்கிற அலெக்சாண்ட்ரா கார்டன் அப்படின்ற இடத்துல தான் இது இருந்துச்சு. சிறப்பு நிகழ்ச்சிகள், களியாட்டங்கள், போட்டிகள் மற்றும் இசை கச்சேரிகள், இசை நடனங்கள் அப்படியான நிறைய சிறப்பம்சங்கள் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஃபோனை உடனே ஃபர்ஸ்டாக பார்த்தது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஃப்ளை போர்டிங் அப்படி என்று சொல்கிற இந்த நீர் விளையாட்டுகள் அப்படியான விஷயங்கள். இதில் பங்கு பெற்றவர்களுக்கான பரிசு பொதிகளும் வழங்கப்பட்டிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் பங்கு பெற்றோர் தண்ணி மூலம் மேலே பறந்து செல்கிற காட்சிகள் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த திறமையானவங்களுக்கு, திறமையை வெளிக்காட்டுறவங்களுக்கு பரிசு பொதிகளும் வழங்கப்பட்டது. ஜெட் ஹைக்கிங், வாட்டர் ஹைக்கிங் மாதிரியான நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு நீரில் குறைந்த நேரத்தில் அல்லது அதிக தூரம் சென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நீர் சாகசங்களை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பணும். அடுத்த பக்கம் அந்த கரையினுடைய அந்த ரோட்டினுடைய அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யாரா ரிவரனுடைய கரையோரமாகவே நிறைய விளையாட்டுகள், சாகசங்கள், சர்க்கஸ்கள், இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லூனா பார்க் வீடியோங்கிற பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதில் இருந்த நிறைய ஃபெரிவீல் சிஸ்டம், அந்த பெரிய ஊஞ்சல் சிஸ்டம் அப்படியான நிறைய விளையாட்டுகள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் எல்லாமே அதில் இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன கேம்ஸ் நம்ம இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதிர்காம திருவிழா அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நிறைய மக்கள் வருவதும் போவதுமாக அது காலையிலிருந்து ஈவினிங் ஃபுல்லாவே நடைபெற்றாலும் நிறைய கிரௌடா இருந்துச்சு. சம்மர் சீசன் என்றதால சரியான வெயில், சரியான ஹீட், அது மணல் வெளி என்றதால நிறையான புழுதியுமாகவும் இருந்துச்சு. இருந்தாலுமே நிறைய பேர் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்து கொண்டிருந்தாங்க. அதோட இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தாங்க. அந்த ரிங்கை போட்டோன்னே அது விழுந்தா கிஃப்ட் அப்படியானதுகள், பிறகு அந்த ஷூட் கேம் அப்படியான நிறைய விஷயங்களை நீங்க அதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுக்கான ஃபோட்டோ ஷூட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அந்த ஃபோட்டோஸுக்காகவே ரெயின் பண்ணி இப்படி இருக்காங்க. இதில் நிறைய பேர் போய் இப்படி எடுத்தாங்க. நானும் தம்பியை வச்சு கொண்டு ட்ரை பண்ணேன். தம்பி கோஆப்ரேட் பண்ணல, பட் சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். இது மாதிரி நிறைய அந்த ஊஞ்சல் செட்டிங், நிறைய டான்ஸ் விதுகள் கூட இருந்தது.
இப்போ மியூசிக் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக போய்கொண்டு இருக்கும். அந்த மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிக்கொண்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணிக்கொண்டு போகிறாங்க. எல்லாருமே சரியான டயர்டா, சரியான வெயில். நாம் நடந்து வெளியில் போய்கொண்டு அப்படி இருக்கிற அளவுக்கு இல்லை, சரியான ஹீட்டாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான நிறைய சின்ன பிள்ளைகள் வடிவாக என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை இங்கே காணலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வருஷத்தில் ஒரு தடவை நடைபெற்றாலும் எல்லாராலையும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு மற்ற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம்.